வணக்கம். இந்த துரந்தர் மூவி அப்படின்றது துரந்தர் அப்படின்ற ஹிந்தி படம் வந்து இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகி பார்ட் 2 ஓடிக்கிட்டு இருக்கு போல. அதில் நிறையா சர்ச்சையான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதில் இயக்குனர் அமீர், பிரகாஷ்ராஜ் இவங்க 2 பேருமே பிரகாஷ்ராஜ் ஒரு நல்ல நடிகர், அமீர் ஒரு நல்ல டைரக்டர். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அவரோட ராம் படத்தில் இருந்து மருத்துவரம் படம் வரைக்கும் சரிங்களா. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அதில் வந்து ஜாதி மதம் அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் ஒரு சிறப்பான இயக்குனர்னு சொல்லி. அதே போல் ஒரு நடித்த வட சென்னை படம் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குது. அந்த ராஜன் கேரக்டர் அது இப்போ வரைக்குமே மாசான ஒரு கேரக்டர். ஆனால் விமர்சனம் எப்படி வந்துச்சு, ரவுடி சேர்த்த வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதெல்லாம் விட்டுருவோம். படமாக பாருங்கள். நீங்களும் ஒரு இயக்குனர், பிரகாஷ்ராஜ் ஒரு நடிகர், அவர் நினைச்ச ஜெயின் பீம் கேரக்டர்லாம் ஜெய் பீம்ல ஒரு நல்ல அருமையான கேரக்டர் இருந்தாலும், அடுத்த படத்தை விமர்சனம் எதுக்கு பண்றீங்க? அடுத்த மதத்தை பத்தி எதுக்கு விமர்சனம் பண்றீங்க? மறைமுகமா விமர்சனம் பண்றதை விட்டுருங்க. தொழில் ஒரே தொழிலில் இருக்க எல்லாருக்குள்ளேயுமே வேறுபாடு இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும். அவங்க ரியாலிட்டி அப்படியே எடுத்திருக்காங்க. அதை மதிக்க கற்றுக்கிறதுனாலும் ஒதுங்கிங்க. வாய முடியும் விமர்சனம் பண்ணி அதை வந்து அதை எப்படி சொல்ல, நான் இதுக்கு வந்து எதிர்ப்பு காமிக்கிறேன், அதுக்கு வந்து எதிர்ப்பு காமிக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. அதை விட்டுருங்க. நம்ம வந்து இந்தியாவில் பிறந்திருக்கோம். நம்ம இந்திய இண்டஸ்ட்ரி ஜாதி மதமாக அடுக்கடுத்து இதை உனக்கு என்னடா சொல்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு உடன் பிறந்தவங்களே இஸ்லாமியத்தில் சம்மந்தம் பண்ணியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க அதே ரத்தம், புரியுதா? பேரை மாற்றிருக்காங்க திருமணம் பண்ணி, இன்னும் இருக்காங்க இதே மாதிரி. இதே அமீர் பேரில் அவங்க குடும்பத்தில் ஆள் இருக்காங்க. எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியா? நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து சாமி போட்டோ மற்றதெல்லாம் மருமகனுக்காண்டி எங்கள் அம்மா எல்லாத்தையும் எடுத்து தனி அறையில் வச்சுட்டாங்க. நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம். அந்த மாதிரி இது வந்து ஒரு படமாக பாருங்க. அந்த படத்தில் குறை காண்றது நீங்கள் திரைப்பட விமர்சகர் மாதிரி மாறுறீங்க. ப்ளூ சட்டை மாறுங்க அந்த மாதிரிலாம் மாறிட்டீங்க. ஏன் அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை? புரியுதா இல்லையா? உங்களுக்கு தேவையில்லாத வேலையில் இது. நாங்கள் வந்து பாஜக சங்கி ஆதரவாளர்கள் இல்லை. நான் பொதுவாக கேட்குறேன். நீங்கள் ஒரு டைரக்டர் இருந்து அந்த டைரக்டர் இடத்துல இருந்து பாருங்க. நீங்கள் எடுத்த படம்லாம் எப்படி இருந்துச்சு? வன்முறையாக தான் இருந்தது. சரியா? அதெல்லாம் ரசிச்சோம்ல. என்ன ஜாதி என்ன மதம்னு பார்க்காம ரசிச்சோம்ல. நீங்கள் எடுத்தாலுமே நாங்கள் இந்து வந்து உங்கள் படத்தை பார்க்குறோம்ல, ரசிக்கிறோம்ல. ராம் வந்து ஒரு ஆகச்சிறந்த படம் நாங்கள் சொல்கிறோம்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு? ஒத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.